இங்க இந்த மீட்டிங்ல நம்ம நாட்டோட ஸ்போர்ட்ஸ் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு, அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட பசங்களை தனிப்பட்ட முறையில ஃபாரின்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. அதனால இவரும் ஸ்போர்ட்ஸ் முன்னேற்றணும்னு ஒரு கிராமத்துக்கு போறாரு. ஆனா அங்க ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா நம்ம நாட்டுல சூப்பரான கேம் என்ன விளையாடுறாங்கன்னா பாப்புலேஷன் பெருக்கிற கேம் சூப்பரா விளையாடுறாங்கன்னு சிரிக்கிறாரு. அடுத்து அந்த கிரவுண்ட்ல விளையாடுற பசங்களை கேட்டு பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் பெத்தின்னு ஒரு பேரை சொல்லி இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காங்க. அப்படி யாரு அந்த ஆள் பெத்தின்னு கேட்க, அதுதான் நம்ம ஹீரோ. இந்த ஆள் கிரிக்கெட்ல பேட்டை பிடிச்சா 3 கிரவுண்ட் தள்ளி அந்த பால் விழுகுமா. ஆனா நம்ம ஹீரோவோட ஊர் மக்களும் கீழ் ஜாதி மக்கள்னால இவங்களுக்கு எப்பயுமே சம்பளம் கொடுக்கும் போது 2 ஆள் வேலை பார்த்த காசை 2 பேரையும் ஜோடியா நிக்க வச்சு ஒரு ஆள் சம்பளம் தான் கொடுப்பாங்க. அடுத்து இவங்க இந்த ஊர்ல தூங்குறதுக்கு கூட ஒரு ராத்திரிக்கு 1 ரூபா கட்டணும்னு வரி வசூல் பண்றாங்க. ஆனா இந்த ஊர்ல இவங்க வேலை முடிச்சிட்டு ஊருக்கு போகணும்னா காலையில நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் ஆனாலும் ஊருக்கு போய் சேர முடியாது. ஆனா இவங்க போற வழியில ட்ரெயின் வசதி எல்லாம் இருக்கும். ஆனா இவங்க ஊருக்கு மட்டும் போய் சேராது. இதனால அந்த ஊர்க்கார ஒருத்தன் இந்த ட்ரெயினை நிப்பாட்டி என்ன நடக்க போதே நம்ம நடந்தே போலான்னு சொல்ல, என்னைய முட்டாள் மாதிரி பேசுற, உனக்கு பெண் குழந்தை பிறந்து 2 நாள் ஆச்சு, உனக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட நிலைமை புரிய வருது. அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஒரு அழகான பொண்ணை பார்த்தோன்னே இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ இந்த பொண்ணவே நினைச்சு யாரும் இல்லாத நேரமா பார்த்து இவளோட வீட்டுக்குள்ள போய் கரண்ட் ஆஃப் ஆகிற டயத்துல இவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு. மக்களே, பேலன்ஸ் பெத்தி படத்தை பார்க்கணும்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.